வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்னும் தான் 1 by 1 ஆன்சர்ஸ் பார்த்து சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் என்னென்னா 25/4/2026ங்க. சரிங்களா? இன்னும் 1 by 1 நம்ம ஆன்சர்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வளம். மொபைல் ஃபோன்னால் நீங்கள் செல்ஃபோனுன்னு சொல்லுவீங்க, செல்பேசி சொல்லலாம். 5 கீழேருந்து என்ன வருதுன்னு பார்த்துட்டு சால்வ் பண்ணலாமா? தலைமுடினா மயில் இல்லைன்னா சிகை அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? சிகைன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா மொபைல் ஃபோனை என்னென்னு எழுதுவீங்க? செல்ஃபோனை. அலைபேசின்னு எழுத முடியாது, கைபேசின்னு சொல்லலாம். கைபேசின்னு எழுதலாம். 2 மேலேருந்து கீழே என்ன? எழுதுகோல்னால் நம்ம எழுதுறது, நம்ம எழுதிட்டு இருக்கிறது பேனா வச்சு எழுதிட்டு இருக்கோம். பேனா. சரிங்க. நியாயம். இடமிருந்து வளம். நீதி. நியாயமா அப்படிங்கிறதுக்கு நீதிங்க வேர்டு சொல்லலாம். 2 எழுத்து. 3 மேலேருந்து கீழே என்ன? பாய்லர். தமிழில் டீ கடையிலெல்லாம் பாய்லர் இருக்கும்ல, அந்த பாய்லர் நீங்கள் தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? கொதிகலன். சரிங்க. 9 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போமா? கைமாறு. செஞ்ச உதவிக்கு திருப்பி செய்கிறது தான் கைமாறு. மறு உதவி இல்லைன்னா பிரதிபலன் சொல்லலாம். வந்துக்கனால பிரதிபலன் எழுதுவேன். பிரதிபலன் பார்க்காம செய்வாங்க உதவி அப்படின்னா, மறு உதவி எதிர்பார்க்காம செய்கிறது தான் சொல்கிறது. 10 கீழேருந்து மேலே என்ன? ஆஃப். பாதி. 1/2. சரிங்க. இனிமே 4 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாம். அந்தியில் பூக்கும். அந்தியில் பூக்கன்னா அந்தி மந்தாரை தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா மாலை மலர்னு சொல்லுவோம். 4 எழுத்து தான் கேட்டிருக்காங்க. மேலேருந்து என்ன அதுன்னு பார்க்கலாமா? 4. நடுவண் அரசு. வேறு சொல். நடுவண் அரசு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் நடுவண் அரசு அப்படின்னு சொல்லுவோம். அதை மத்திய அரசுன்னு எழுதலாமா? மத்திய அரசு. சரிங்க. அப்போ 4 வலமிருந்து இடம் என்னன்னு எழுதுவீங்க? அந்தியில் பூக்கும்ங்கிறத அந்தி மந்தாரைக்கு இங்கே வந்து மந்தாரை மட்டும் எழுதுவோம். சரி. 7 வலமிருந்து இடம் என்ன? மனதை ஒருநிலைப்படுத்துறது. மனசை ஒருநிலைப்படுத்துறது என்னன்னு சொல்லுவீங்க? தியானத்தில் இருக்காங்க. தியானம். சரி. 11 வலமிருந்து இடம் என்ன? பாம்பு. இதுக்கு வேறு சொல். ஆன்சருக்குன்னா அரவம்னு எழுதலாம். இங்கே சூன்னு முடிஞ்சிருக்கு. 15 இடமிருந்து வலம் என்ன? எடை கருவி. எடை பார்க்க வந்து என்னன்னு சொல்லுவீங்க? தராசு. சரிங்க. இந்த சைடு உள்ளது முடிஞ்சிருச்சு. 8 மேலேருந்து கீழே என்ன? தனியாக இருக்குதுங்க. ஆண்கள் தோளில் போட்டுக்கொள்ளும் நீண்ட துண்டு. ஆண்கள் தோளில் போட்டுக்கொள்ளும் நீண்ட துண்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அங்கவஸ்திரம். இப்போ 16 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? ஃபோட்டோவுக்கு ஸ்டைலாக கொடுப்பது என்னது? ஃபோட்டோவுக்கு ஸ்டைலாக என்ன கொடுப்பாங்க? போஸ் தான் கொடுப்பாங்க. சரிங்க. 18 வலமிருந்து இடம் என்ன? மிளகாவின் சுவை. பழைய சோறுக்கு வச்சு மிளகாய் வச்சு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். காரம். உள்ளி மிளகாய் பழைய சாதம் வச்சு சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? பாண்டிச்சேரியுடைய வேறு பேர்.
பாண்டிச்சேரிங்கிறது பழைய பேர். 2006க்கு அப்புறம் இது என்னென்னு சொன்னாங்கன்னா புதுச்சேரி. பாண்டிச்சேரிங்கிறது வந்து பிரிட்டிஷ்காரங்க கவர்மெண்ட்டில் இருந்தது. இதை மாற்றி புதுச்சேரி. சரி, 13 மேலேருந்து கீழே என்ன? கெட்டி சட்னி. கெட்டி சட்னி அப்படின்னா தூளை ஆரம்பிச்சாச்சுங்க. பதில் கேட்கணுமா? துவையல். சரி, 14 மேலேருந்து கீழே என்ன? 5 தலைமுறைக்கு மூத்த ஆண். 5 தலைமுறைக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டையும் ஓட்டி அடுத்த தலைமுறை யாருன்னு கேட்காங்க. ஆண் முருகனை குறிக்கும். ஆண்னு சொல்லிட்டாங்க, பாட்டியை சொல்ல முடியாது. பூட்டம் பூட்டி ஓட்டம் ஓட்டிக்கு அடுத்து என்னது? சேயோன். சேயோன் அப்படின்னா முருக குறிக்கக்கூடிய இலக்கிய வார்த்தை சேயோன். சிவந்தவன் அழகன் சங்க இலக்கியத்தில் முருக சொல்லக்கூடிய வார்த்தை சேயோன். சரிங்க, இந்த சைடு எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். 15 மேலேருந்து கீழேயா? ஒரு உடல் பார்க்கமா? 15 கேள்வியே இல்லையேங்க. இதில் எங்கேருந்து மேலேருந்து கீழே சால்வ் பண்ணுவீங்க? இதுக்கு என்னன்னு பார்ப்போம். 23 இடமிருந்து வலம் என்ன? தலைமுடியுடன் தங்கும் செதில் இல்லைன்னா அழுக்கு. இது என்னன்னு சொல்லுவீங்க? பொடுகு, டேண்ட்ரஃப். பொடுகு. சரி, 19 மேலேருந்து கீழே என்ன? வனம். வனம் அப்படின்னா காடு. சரி, அடுத்து 20 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? இல்லை. ஆண் பெண் நேசித்தல். ஆணும் பெண்ணும் நேசிக்க, லவ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். காதல். சரிங்க, 17 மேலேருந்து கீழே கேள்வியே காணுங்க. அப்போ இந்த கேள்வி வந்து 15 கிடையாது, இது 17. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு உடல் பாகம் அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவீங்க? கால். இதை கேள்வி கேட்டவருடைய தப்பு, இதை செக் பண்ணி சொல்லுங்கள். 22 இடமிருந்து வலம் கீழே மேலே. தம்பதியர்களுக்கும் ஏற்படும் பிணக்கு. தம்பதியர்களுக்கும் ஏற்படும் பிணக்கு அப்படின்னா இழில் முடிஞ்சிருக்கு. ஊடல். 22 வலமிருந்து இடம். தைக்க பயன்படுவது. தைக்கிறதுக்கு நூல். இங்கே ஊ வந்துருக்கனால ஊசி. ஊசி இருந்தால் தைக்க முடியும். 24 கிழந்து அன்புகொள். அன்புகொள் அப்படின்னா அடுத்தவங்கள நேசி. 24 வலமிருந்து இடம் என்ன? நியாயமாக கிடைத்தல். நியாயமாக கிடைக்கிறது வந்து நேர்மையாக கிடைத்தல் அப்படின்னு சொல்லலாம். நேர்மை. 21 வலமிருந்து இடம் என்ன? தலை சீவ பயன்படும். தலை சீவக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க? சீப்பு தாங்க. ஓகேங்க. 21 மேலேருந்து கீழே என்ன? பட்டணம். ஆல்ரெடி பதில் வந்துடுச்சு. சீமை. சீமையை நம்ம பட்டணம்னு சொல்லலாம். சரிங்க. 20 கீழே இருந்து மேலே உன். உன் அப்படின்னா ஊன்னு சொல்லலை, உன். உன்னுன்னா சாப்பிடுன்னு அர்த்தம். புசி. பசித்து புசி. பசி எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா, அதே தான். சரிதாங்களா? இந்த கேள்வி மட்டும் 15 கேள்வின்னு கிடையாது, இது 17. சரிங்களா? இது மட்டும்தான் இஷ்யூஸு. மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் தப்பாக போட்டிருக்காங்க. மற்றபடி எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுத்துங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.